பார்த்தாலே பெரிய தம்பி நம்ம கிட்ட எவ்வளவு எல்லாம் பந்தா காட்டுறாரு. ஆனா வீட்ல பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குறாரு. ஆனா அடி வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட என்ன பில்டப் பண்ணுவாரு மட்டும் கொஞ்சம் பாரு. ஆமால சின்ன தம்பி, நான் கூட இவரு நம்மள மிரட்டி மிரட்டி வேலை வாங்குவோம், வீட்லயும் அவங்க பொண்டாட்டி இப்படிதான் மிரட்டுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவரு பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குற ஆளு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பெரிய தம்பி உனக்கு ஞாபகம் இருக்குதா, ஒரு நாள் நெத்தியில காயத்தோடு வந்தபோது அவர் என்ன சொன்னாரு கொஞ்சம் சொல்லு பாப்போம். அப்போ ஒரு வயசான ஒரு எதிரில வண்டி ஓட்டிட்டு வந்ததாவும், இவர் வண்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த பெரியவர் வந்து இடிச்சதாவும், போனா போகுது வயசான ஆளு தானே சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன், அந்த காயம் தான் இதுன்னு சொன்னாரு. பாத்தியா, அதெல்லாம் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறது தான், வேற என்ன. ஏலே சின்ன தம்பி பெரிய தம்பி, என்னால இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? பாரு அங்க பாரு, கூட்டமா ஆளுங்க வந்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் நின்றுட்டு ஆர்ட்ட அடிச்சுட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயம் மேல லட்சக்கணக்கில் முதல்ல போட்டுட்டு வந்திருக்கிறேன். ஏனே இப்படி உயிரை எடுக்கிறீங்க சொல்லுங்க. முதலாளி, வியாபாரம் என்ன இன்னைக்கு போனா நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். நெத்தில என்ன அவ்வளவு காயம், முகத்துல என்ன கட்டலாம் போட்டிருக்கீங்க, என்னதான் ஆச்சு? ஓ இதுவா? லே சின்ன தம்பி பெரிய தம்பி, நான் தான் ஊருக்கு போயிட்டு வரல, திருவிழாக்கு சொல்லிட்டு தானே போனேன். திருவிழால எருதுக்கட்டுல ஒரு பெரிய காளமாடு, அந்த காளமாட்டை 2 கொம்பை பிடிச்சி நல்லா திருவி விட்டம் பாரு, ஒரே ஓட்டம் தான். அப்பயும் சில பல காயங்களா இருக்கும், அதுல ஒண்ணுதான் இது, வேற என்ன. பெரிய தம்பி நான் சொல்லல. முதலாளி, நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தது நாங்க 2 பேரும் பாத்துட்டோம். மணி சுட்டாலந்தா ஒருத்தரா வராங்க. அவங்களெல்லாம் தங்க வைக்கிறதுக்கு எல்லா இடத்த காட்டி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு சமையல் பண்ணணும்ல, என்ன செய்யட்டும் ஏன்னு செய்யாளி? எம்மா ஒரு பருப்பு குழம்பு ஒரு ரசம் வெய்யி, அது கூட என்ன வேணும் ஏது வேணும்னு வந்து கேப்பியா? போ செல்வி எங்க? அதே டைலர் வெங்கட்டிக்கு வெள்ளிந்தி. இன்னும் தெச்ச துணிங்கெல்லாம் இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஐயோ சரி சரி போ, நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வரேன். ஒத்தத்தையா செல்வி ఇప్పుడు వచ్చేస్తుంది, இப்போ வந்துருவா. நீங்க வந்தவங்கள கவனிங்க.